அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். என்னுடைய தியானத்துக்கு ஆதாரமாய் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 38ஆம் அதிகாரத்துல 16-17 வாசிக்கிறேன். ஆண்டவரே, இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள், அவைகளெல்லாம் என் உயிருக்கு உயிராய் இருக்கிறது. என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களெல்லாம் முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அன்புக்குரியவர்களே, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்தது. என் பாவங்கள் எல்லாம் உமக்கு முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். என் ஆத்துமாவை நேசித்து ஆழியின் குழிக்கு விலக்கினீர் என்று. அது மாத்திரமல்ல, என் உயிருக்கு உயிராய் இருக்கிறது, என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே எசேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன் வீட்டு காரியங்களை சரிப்படுத்து, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போர் என்று சொல்கிறார். எசேக்கியா தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக மன உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தொள்ளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா ராஜா மிகவும் அழுகிறார். அதற்கு தேவனுடைய பதில் என்ன பாருங்கள். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களை நான் 15 வருஷங்களை கூட்டுவேன் என்று சொல்லி வருஷங்களையும் கொடுக்கிறார். வியாதியிலிருந்து அற்புத சுகத்தை கொடுக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மகா கசப்பு வந்தது. மகா கசப்பு பாருங்கள். அப்படிப்பட்ட கசப்பையே, மரணத்தின் வியாதியே தேவனால் மாற்ற முடியும், சுகமாக்க முடியும் என்கிறதற்கு ஒரு பெரிய உண்மையான நமக்கு சம்பவத்தை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி என்றால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எப்படிப்பட்ட கசப்பையும், எப்படிப்பட்ட மரணத்தையும், எப்படிப்பட்ட பாவத்தையும் உளையான சேற்றிலும் இருந்து எல்லாவற்றையும் தூக்கி எடுக்க முடியும். பாவத்தை மன்னிக்க முடியும். வருஷத்தை உனக்கு அதிகமாய் கொடுக்க முடியும். உனக்கு புது பலனை கொடுக்க முடியும். ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும். அதாவது தேவன் அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்ய முடியும். அது யாருக்கு? தேவனை உண்மையாய், பரிசுத்தமாய், நீதியாய் பின்பற்றுவர்களுக்கு, தேவனுடைய பார்வைக்கு நலமானதை செய்கிறோம். அவர் செய்ததுனாலதான் அதை அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. உண்மையும் மன உத்தமமாய் நடந்து ஒரு பார்வைக்கு நலமானதையே செய்கிறார். ஆமாங்க, தேவனுடைய ஆலயத்தை சீர்படுத்துறார், அதை ஒழுங்குபடுத்துறார், தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்கிறார். பிறகு அசீரியா ராஜா அவரை அழிக்கும்படி வருகிறார். அப்பொழுதும் கர்த்தரை நம்புகிறார். அதில் ஒரு பெரிய வெற்றியை காண்கிறார். பாருங்க, எல்லாவற்றிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை, ஒரு மன உண்மை, உத்தமமான வாழ்க்கை, கர்த்தரின் பார்வைக்கு நலமானது செய்கிற எசேக்கியா ராஜா. அவருக்கு மரணத்திற்குரிய வியாதி வந்து விட்டது. அந்த வியாதியை கர்த்தர் சுகப்படுத்துறார். பாருங்க, அதுல இருந்து தேவன் அற்புதமாய் அவரை சுஸ்தமாக்குகிறார். அப்படிதான் சொல்லப்படும். யூதாவின் ராஜாவாகி எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கி சுஸ்தமானதை எழுதி வைத்தது. 2 நாளாகவும் 32:24 நாம் வாசிக்கும் நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். தேவன் வாக்குத்தத்தத்தையும் பண்றாரு, அற்புதமா சுகத்தையும் கொடுக்கிறார். பாருங்க, என் தேவன் அப்படிப்பட்ட தேவனுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு மகா கசப்போ, இல்லை போராட்டங்களோ, மரண போராட்டங்களோ, இல்லை உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை, ஆபத்தில் நீங்கள் சிக்கி இருக்கலாம். அந்த கசப்பெல்லாம் கர்த்தர் நீக்குவார். மரணப்பிடியிலிருந்து, வியாதிலிருந்து உங்களை சுகப்படுத்துவார். அதுதான் அவர் சொல்லுகிறார், சமாதானத்துக்கு காத்திருந்து எனக்கு மகா கசப்பு வந்தது. அப்படிப்பட்ட மகா கசப்பை கர்த்தர் நீக்கி அவருக்கு அற்புத சுகம் கொடுத்து
அவருக்கு தீர்க்காயுசை வாய்ஸ் நாட்களை கொடுத்து அவருக்கு சமாதானத்தை தேவன் கட்டளையிட்டார் பாருங்க. உங்க வாழ்க்கையில அப்படி செய்வாருங்க. இரண்டாவது, ரூத் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இப்போ இவங்கள சொல்றாங்க, என் வாழ்க்கையில மிகுந்த கசப்பு வந்துருச்சு. பாருங்க, நகோமி என்றால் இனியவள் என்ற அர்த்தங்க. இனியவள். அந்த அம்மா ரொம்ப இனிமையானவங்க. அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நகோமி தன் புருஷனை இழக்கிறார்கள், தன் பிள்ளைகளை இழக்கிறார்கள். 3 பெண்கள், நகோமி, ரூத், ஓர்பால், 3 பேரும் விதவைகளாக்கப்படுகிறார்கள், தனித்து விடப்படுகிறார்கள். கேள்விக்குறியான வாழ்க்கை மாறிவிடுகிறது. பொழுது ஓர்பால் முத்தம் கொடுத்து தன் தேசத்துக்கு போய்விடுகிறார்கள். நகோமி அவருடைய மாமியாரை பற்றி பிடித்துக் கொள்கிறார். அவர்கள் தேசத்துக்கு வருகிறார்கள். அவர்கள் பெத்தேலுக்கு மறுபடியும் திரும்பி வருகிறார்கள். அப்படி திரும்பி வரும்பொழுது எல்லாரும் சொல்கிறார், நகோமி வருகிறாள், நகோமியா வருகிறாள் என்று சொல்லி. என்னை நகோமி என்று சொல்லாதிருங்கள், என்னை இனிமையானவள் என்று சொல்லாதிருங்கள். தேவன் எனக்கு மகா கசப்பை கட்டளையிட்டார், என்னை மாறாள் என்று சொல்லுங்கள், மாறாள் என்று அழைங்கள். நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், என் புருஷனை என் பிள்ளைகளை எல்லாம் இழந்து இருக்கிறேன் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, ஆனால் அவள் எங்க தேசத்திலிருந்து போனாலோ அந்த தேசத்துக்கு மறுபடியும் வந்தாள். பெத்தேலை விட்டு மோவாப் தேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் இழந்தாள். திரும்ப பெத்தேலுக்கு வரும் பொழுது மறுபடியும் கர்த்தர் செய்தது என்ன தெரியுமா? அவள் வரும் பொழுது தனிமையாய் வரவில்லை, அப்படி மருமகளை அழைத்து வருகிறாள். எப்படி தெரியுமா? அவள் சொல்லுகிறாள், உன் சகோதரி போய்விட்டால் நீயும் போய்விடு, என்னை முத்தமிட்டு என்று சொல்லி. ஆனால் அதற்கு ரூத் சொல்லுகிறார், அதை உம்மை பின்பற்றாமல் விட்டு திரும்பி போவதற்கு என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்தில் நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மரணமடையும் இடத்துல நானும் அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதுக்கு சரியாகும், அதுக்கு அதிகமாக எனக்கு செய்வாராக என்று சொல்கிறாள். அவள் தன்னோடு வருகிறதை மன உறுதியா இருக்கிறாள் என்று நகோமி புரிந்து கொண்டாள். பாருங்கள், இருவரும் இணைந்து போகிறார்கள். என்றைக்கு சர்வ வல்லருடைய நிழல்ல இந்த ரூத் வந்தாலோ வெறுமையாய் வந்தார்கள். நகோமி ரூத்தும் வெறுமையாய் வைக்கப்பட்டு வந்தார்கள். ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு வர ஆரம்பித்தது. தேவன் கிருபை செய்ய ஆரம்பித்தார், தயவு செய்ய ஆரம்பித்தார். அவருடைய கசப்பை மாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய மருமகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கர்த்தர் கட்டளையிடுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ரூத்துடைய செய்கைக்கு கர்த்தர் பலனை கட்டளையிடுகிறார். அடைக்கலமாய் வந்து அவளுக்கு நிறைவான பலனை கட்டளையிடுகிறார். அது மாத்திரமல்ல, தேவன் அவளை ஆசீர்வதிக்கிறார். மாமியாருக்கு பெருவுதவியா இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்கள், போவாஸ் என்கிற ஒருவர் கிடைக்கிறார், திருமணம் முடிக்கிறார்கள். எந்த வாழ்க்கை இழந்தார்களோ, எந்த சுதந்திரத்தை இழந்தார்களோ, எந்த பேரை இழந்தார்களோ, அவையெல்லாம் கர்த்தர் மறுபடியும் கொடுக்கிறார். ஆமென். அன்புடைய பிள்ளைகளே, ஒரு மருமகளால இத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை நகோமிக்கு வரும் என்று நகோமி நினைத்து பார்த்ததே இல்லை. அது காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவளுக்கு அனுக்கிரகம் பண்ணினார், கர்த்தர் அவளுக்கு தயவு செய்தார். வேதமொழிதான் சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரம் வாலி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் உன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக்க கடவது. என் அன்புக்குரியவர்களே, ஒரு பேர் அற்று போகவோ, உங்கள் சுதந்திரம் பறிபோகவோ, உங்கள் ஆசீர்வாதம் கொள்ளடிக்கப்படவோ ஆண்டவர் விட மாட்டார். உங்களுக்கு கொடுத்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார், நிச்சயம் நிறைவேற்றுவார், நிச்சயம் நிறைவேற்றுவார். கவலைப்பட வேண்டாம். யோபுடைய வாழ்க்கையில வந்த கசப்பை கர்த்தர் மாற்றினார். தாவீது வாழ்க்கையில கசப்பை கலந்து கொடுத்தார்களாம். தாவீது வாழ்க்கையில எத்தனை பெரிய மாற்றம் வந்தது. மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 34 வாசிக்கும் பொழுது, கசப்பு கலந்த காடி அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவரை ருசி பார்த்ததை குடிக்க மனதில்லாமல் இருந்தார்.
கொலை செய்யப்படுகிறவர்களை மதிமயங்க செய்கிறதற்காக அவர்கள் வாயிலே இந்த காடியை கொஞ்சம் வைப்பார்கள். பாருங்க, அந்த வலிக்காக இதை குடிச்சா அப்படி ஓரளவு அப்படியே கொஞ்சம் மயக்க வருமா. அந்த இயேசு அதை கூட ஏற்றுக்கொள்ளலைங்க. பாடு முழுவதும் நிறைவேற்றி முடித்தார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கசப்புகள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சரீரத்தை பெற்றுக் கொடுத்து முள்முடி சுமந்து அவமானத்தை ஏற்றுக்கொண்டு எல்லா கசப்பின் மீதும் நமக்கு வெற்றியை கொடுத்தார். அதுதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சமாதானத்துக்கு பதிலாக கசப்பு வந்த எசேக்கியாவுக்கு தேவன் அற்புதத்தை செய்து சுகம் கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார் என்றால், தனித்து விடப்பட்டு கைவிடப்பட்டு எல்லாம் முடிந்த நிலையில் வந்த நகோமிக்கு ரூத்துக்கு மறுபடியும் கர்த்தர் பேரை நிலைக்க பண்ணினார், சுதந்திரத்தை கொடுத்தார், வாழ்க்கை கொடுத்தார் என்றால் ரூத்துக்கு அப்படிப்பட்ட மன உறுதி நமக்குள்ள இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிடித்துக் கொள்ள முடியும். நம்முடைய கல்வாரி சிலுவையின் பாடுகள், நம்முடைய கசப்புகள், நம்முடைய வாழ்க்கையில் வந்த கசப்புகள், வெறுப்புகள் எல்லாம் அவர் தீர்த்து விட்டார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். நமக்காக அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சமில்லை. அதை நினைத்து பாருங்கள். என் அன்புடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில எபேசியர் 4:30 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதீர்கள். ஏன்னா சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கும் குக்குரலும் துஷ்டமும் மற்ற எந்த துர்க்கனும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கு ஒரு தயவாய மனவுருக்காம இருந்து கிறிஸ்து தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு மன்னியுங்கள். ஏனென்றால் நமக்குள்ளே கசப்பு இருக்குமானால் நம்ம தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட மாட்டார், உயர்வை கட்டளையிட மாட்டார், ஜெயத்தை கட்டளையிட மாட்டார். நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமா இருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை, கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் பாடுகளின் வெற்றியை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க உங்களை உண்மையுத்தவமாக பரிசுத்தமாக உங்களை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, ஆண்டவரே எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில ஆண்டவரே சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்தது. நான் அந்த கசப்பை நீக்கி ஒரு அற்புதத்தை செய்து சுகம் கொடுத்தது போல நீர் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. நகோமிக்கு பேர் நிலைக்க பண்ணி நீர் சுதந்திரத்தை திரும்பி கொடுத்தீர், ரூத்தை கொண்டு ஆசீர்வதித்தீரப்பா. அதை மறுபடியும் செய்யுங்கப்பா. அவருடைய வாழ்க்கையில செய்யுங்கப்பா. வாழ்க்கை இழந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையின் வெற்றி ஆண்டவரே எங்களுக்கு இருக்கட்டும். தாவீதுடைய வாழ்க்கையில உயர்வை கட்டளையிட்டு, யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அற்புதம் செய்து, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அப்படி செய்யுங்க. பரிசுத்த ஆவியினால் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்ட எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.